வெல்கம் டு Y2K சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பியான குர்குரே ரெசிபி தான். அரிசி மாவை யூஸ் பண்ணி செய்கிற ரொம்பவே டேஸ்டியான குர்குரே இது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காத ரொம்ப ஹெல்த்தியான குர்குரே இது. அதிக காசு கொடுத்து குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு ரொம்பவே சீக்கிரமாக இந்த குர்குரே செஞ்சிடலாம். அளவான மசாலா சேர்த்து ரொம்பவே டேஸ்டியான குர்குரே செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணியிருக்க மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க அரிசி மாவு வந்து நார்மலான பச்சரிசி மாவு தான். எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தீங்களோ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி. நம்ம எந்த ஒரு கிறிஸ்பியான ஐட்டம்ஸ் செய்யும்போது அது கூட நம்ம சோடா உப்பு ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சோடா உப்பு ஆட் பண்ணோன்னா நம்ம செய்கிறது வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம ஆட் பண்ண மாவெல்லாம் தண்ணியோடு சேர்த்து நல்லா கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். குக் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மாவெல்லாம் அப்படியே ஆட் பண்ணியிருக்கனால அது வேகிற வரைக்கும் அது நல்லா குக் பண்ணணும். மாவு கொஞ்சம் குக் ஆகி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். மாவு நல்லா கெட்டியாகி ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கையை எடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். மாவு நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறம் மாவை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா கவர் பண்ணி 5 நிமிஷம் போல இதை அப்படியே ஆற வச்சிடலாம். 5 நிமிஷம் மாவு ஆறுனதுக்கப்புறம் 2-3 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவு நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு ஆறுனதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மாவை நல்லா டைட்டாக நம்ம ப்ரெஷர் கொடுத்து பிணைஞ்சிக்கணும். மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் குர்குரேவை ரெடி பண்ணிக்கலாம். குர்குரே வந்து அன்ஷேப்பில் க்ரையான்ஸ் சைஸில் இருக்கும். ஸோ நம்ம க்ரையான்ஸோட சைஸுக்கு குர்குரேவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற மாவையெல்லாம் நம்ம ஷேப் பண்ணியாச்சு. அடுத்தது இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்த ஸ்நாக்ஸ் ஐட்டமை நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது மாவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பெரிய பபுள்ஸ்லாம் அடங்கி சின்ன பபுள்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இதை நம்ம அடுப்பில் வந்து இறக்கிடலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஒயிட் கலரில் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் இதை ஆறுச்சுன்னா இதோட கலர் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பவுடர் பண்ண சுகர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண சுகரையும் சாட் மசாலாவையும் ஆட் பண்ணால் தான் குர்குரேவோட ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இது 2 ஐட்டத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியான ரொம்பவே டேஸ்டியான ஹோம்மேட் குர்குரே ரெடி ஆகிடுச்சு. இந்த குர்குரே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 15 டேஸ் ஆனாலுமே இது ஸ்பாயில் ஆகாது. ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியான இந்த சிம்பிள் ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பியான குர்குரே செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.